டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளால் சூப்பராக தமிழை யூஸ் பண்ணி 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்றைக்கே எடுத்து வைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1 புக்கில் இருக்க ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெசன். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட் லெசன் நேம் பார்த்திங்கன்னா இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் இயற்றிய ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பற்றி பெருமையாக சொல்லியிருந்த பாடல். ஓகேவா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் வரிகள். அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பாடலை யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து இயற்றியிருப்பார். ஓகேவா? ஸோ தமிழ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அமுது என்று நாங்கள் பெயர் சுட்டுகிறோம், நிலவு என்று பெயர் சுட்டுகிறோம், மனம் என்று பெயர் சுட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்பத் தமிழ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி தமிழை வந்து ரொம்ப பெருமையாக வந்து போற்றி பாடியிருப்பார். ஓகேவா? அதில் பாரதிதாசனுடைய நூல் குறிப்பு, ஓகேங்களா, அந்த பாடலோட நூல் குறிப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த பாடல், ஓகேவா, இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் வந்து தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்து இது இடம்பெற்றுள்ளது, இந்த பாடல் வரிகள். ஓகேவா? ஸோ இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடல் வந்து பாரதிதாசன் இயற்றியிருக்காரு. அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஓகேவா? அவர் வந்து பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அவரோட கவிதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக பாடியுள்ளார். அதனால தான் இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். ஓகேங்களா? இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அதனால தான் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்படி பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாடல்களில் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்லித்தரேன். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். விளைவு அப்படின்னா வளர்ச்சி. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. அசதி, சோர்வு. ஓகேவா? இந்த பாடலில் இருக்க சில கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம் உங்களுக்காக. ஸோ இதில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் படித்தாலே போதும். நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்காக வரியாக வந்து படித்து எடுத்த நோட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ தமிழுக்கு பலவாறாக பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ 3 கொஷினுக்கு பாரதிதாசன் ஆன்சர் வரும். இன்பத்தமிழ் எழுதியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். ஸோ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன? அமுது, நிலவு, மனம். ஓகேங்களா? தமிழை பாரதிதாசன் எதனோடெல்லாம் ஒப்பிடுகிறார், எது கூடெல்லாம் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, உயிர், நீர், ஊர், பால், வேல், வானம், தேன், தோல், வாள். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பாடல் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் 2 டைம் ரீட் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்புரத்தினம், நம்ம இப்போ பார்த்தோம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அப்படின்னு பார்த்தா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை என்ன பண்ணார்? பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இதுவும் நம்ம பார்த்துட்டோம். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகேங்களா? அவர் பாரதிதாசனோட பாடுபொருட்கள் இல்லையா? அவருடைய சிறப்பு பெயர்கள் புரட்சி கவி 1, பாவேந்தர் 1. பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த கவிதை இன்பத்தமிழ். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த கவிதை வந்து இன்பத்தமிழ். இதுவுமே நம்ம பாரதிதாசன் சொன்னதான். தமிழ் மொழியை உயிருக்கு இணை என்றும் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் என்றும் பல வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் என்றும் கூறியவர் பாரதிதாசன். புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது எது? தமிழ் மொழி இல்லையா? இளமைக்கு காரணமான பால் போன்றது, உயர்வுக்கு எல்லையாகிய வானம், அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் என்று பாரதிதாசன் தமிழ் மொழியை சிறப்பிக்கிறார். ஓகே. தமிழ் மொழி எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஸோ தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் காசி ஆனந்தன். ஓகேங்களா? இது வந்து நம்ம பாடல் கொடுத்துருப்பாங்க, அது கீழே வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் கீழே வந்து ஒரு பாடல் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாடல் யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் எழுதியிருப்பார். அதை நான் உங்களுக்காக ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். யார் எழுதியிருக்காங்க பண்ண? காசி ஆனந்தன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாடல் நம்ம போகிறோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு இயல் 1ல் இருக்க ஃபஸ்ட்டு லெசன். ஓகேங்களா, இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலில் இருந்தால் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். சரிங்களா, அந்த புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. அதில் இருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேங்களா, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நிறைய வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாடல் தமிழ் கும்மி. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பெருஞ்சித்திரனார், அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். ஸோ இந்த தமிழ் கும்மியில் என்ன அப்படின்னா, கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். ஸோ நம்மளோட பாரம்பரியமான யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, பெருஞ்சித்திரனார் வந்து இயற்பெயர் மாணிக்கம், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியரம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், அந்த தான் அவர் இயற்றிய நூல்கள். ஓகேவா, ஸோ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அதெல்லாம் வந்து இவர் நடத்திய இதழ்கள். ஓகேங்களா, தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகேங்களா, இந்த பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் எங்க கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேவா, ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் ரீட் பண்ணுறேன். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. ஓகேவா, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதில் வர சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஓகேவா, ஸோ இதில் வர நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தமிழ் கும்மி பாடியவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் மாணிக்கம். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அவர் எழுதிய நூல்கள் நம்ம இப்போ தான் பார்த்தோம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர். இது கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ தமிழ் கும்மி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. ஓகேவா, அதில் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. பல 100 ஆண்டுகள் கடந்த மொழி எது அப்படின்னா தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ்மொழி. ஓகேவா, தமிழ் மொழி பொய்யை அகற்றியும் மனதின் அறியாமை நீக்கியும் அன்புடைய பலரின் இன்பம் தரும் மொழி என கூறியவர் பெருஞ்சித்திரனார். ஓகேவா, இதுவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். உயர்ந்த அறத்தோடு உலகம் சிறந்து வாழ வழிகள் காட்டும் மொழி தமிழ்மொழி. ஓகே, இந்த பாடல் ஒன்று வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து லைன்ஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என பாடியவர் வாணிதாசன். ஓகேவா, இதில் வந்து லிரிக்ஸ் கொடுத்து லைன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் இப்படி கேட்கலாம். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி
அப்படின்னு வந்து என்னை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வாணிதாசன் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோடல வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் யூடியூப்பில் எடுப்பாங்க. அது வந்து டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்லாட் தான், 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க, 1000 ருபீஸ். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உரைநடை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.